வெல்கம் டு கெஜாவின் உலகம். டாக்டர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கெஜாவோட கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. 9 மாதம் காத்திருந்த சந்தோஷம் ஒரு நிமிஷத்தில் பயமாக மாறிடுச்சு. டெலிவரி நாள், ஆனால் அந்த நாள் இப்படி இருக்கும்ன்ட்டு அவன் நினச்சி கூட பார்க்கல. கெஜா ஒரு சாதாரண பொண்ணு. சின்ன சின்ன விஷயத்தில் கூட சந்தோஷத்தை கண்டுபிடிச்சி அவள் சந்தோஷமாக இருப்பாள். மேரேஜ் ஆன நாளில் இருந்து அவள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. அவளால் ஒரு நல்ல ஒய்ஃபாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு. ஆனால் அவள் ஹஸ்பண்ட் அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அவள் கையை பிடிச்சி சொன்னார், நீ இருந்தால் போதும், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுவேன் அப்படின்ட்டு. அந்த வார்த்தை அவளுக்கு ஒரு புது உயிர் தந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் டாக்டர் ரூமில் ஸ்கேன் மானிட்டரில் ஒரு சின்ன ஹார்ட்பீட் சவுண்ட் கேட்டுச்சு. டாக்டர் சொன்னாங்க, கங்க்ராட்ஸ், நீங்கள் அம்மா ஆக போகிறீங்க அப்படின்ட்டு. அந்த செகண்ட்லேருந்து அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் சந்தோஷமாக மாற ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் லைஃப் எல்லாம் சினிமா மாதிரி ஸ்மூத்தாக இருக்குமா? மாதம் மாதம் செக்கப், ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ், ஃபேமிலி ப்ரெஷர், இரவு நேரம் கெஜா தூங்காமல் பெயினில் ஃபீல் பண்ணுறது. அவள் சிரிச்சா கூட அவளுக்குள்ள பயம், பாப்பா நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்ட்டு. ஒரு இரவு கெஜாவுக்கு பெயின் அதிகமாகிடுச்சு. நைட்டு 2 மணி, மழை வேற செம்மையாக அடித்து ஊற்றுது. அவங்க ஹஸ்பண்ட் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஆனால் டாக்டர் சொன்னது, உங்கள் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாது, அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, 2 பேரில் யாரையாவது ஒருத்தரை தான் எங்களால் மேக்ஸிமம் சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த ஒரு வார்த்தை அவங்க 2 பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குமே என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டாக்டர் அதை சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் தேட்டர் டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவள் ஹஸ்பண்ட் அவளுக்காக கையெடுத்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கிளாக் டிக் டிக்னு சவுண்டு போட்டுட்டு இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. அவன் மனசு ஃபுல்லாக ஒரே ஒரு பயம்தான், அவளும் என் பேபியும் சேஃபாக இருக்கணும் அப்படின்றது தான். சடனாக ஒரு அழைப்பு சத்தம், குழந்தை அழுவுது. அந்த சத்தம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து எல்லாருக்குமே நார்மல் தான். ஆனால் அந்த ஹஸ்பண்டுக்கு மட்டும் அது ஒரு புது ஜென்மம் மாதிரி இருந்தது. அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது, கெஜா எப்படி இருப்பா அப்படின்னு. அப்போ தான் டாக்டர் வெளியில் வந்து சொன்னார், மதரும் பேபியும் சேஃப் அப்படின்ட்டு. அப்போ தான் கெஜாவோட ஹஸ்பண்டுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. கெஜா ஹஸ்பண்ட் ரூம் போய் பார்த்தாரு. கெஜா ரொம்ப வீக்காக இருந்தா. ஆனால் அவளை பேபியை பார்க்கும்போது அவள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த நாள் தான் கெஜா அம்மா ஆன நாள். ஆனால் அந்த நாள் தான் அவங்க ஹஸ்பண்ட் புதுசாக பிறந்த நாள். ஒரு பெண்ணோட வழியை புரிஞ்சவன் தான் புருஷன். ஒரு தாயோட வழியை மதிக்கிறவன் தான் மனுஷன். டெலிவரி நாள் டாக்டர் சொன்ன வார்த்தை பயத்தை கொடுத்தாலும் அவங்க 2 பேருக்கு அந்த பேபியோட சவுண்டு அவங்க லைஃப்பில் ஒரு புது வெளிச்சத்தை தந்தது. இந்த உலகத்தில் ஒரு அம்மா சிரிப்புக்கு பின்னாடி ரொம்ப பெரிய வலி இருக்கும், புரிஞ்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி இன்சிடெண்ட் உங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.